வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குனர் இளங்கோவன். தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பேருந்துகள் வெளியே வராமல் சிறைப்பிடித்த மக்கள். 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. முதல் பருவ தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் CBSE பாடப்புத்தகங்கள் முழுமையாக வழங்கவில்லை. இணையத்தில் பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் படிக்கும் அவலம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதியதில் நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார், வயது 48. இவர் ஜொமேட்டோவில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு காமராஜர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு போன் பேசிக்கொண்டு நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் விஜயகுமார் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ எதிர்பாராத விதமாக மோதியதில் அவர் படுகாயம் அடைந்தார். திடீர் விபத்தால் பதட்டம் அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அருகே இருந்த கோவில் முன்பு விஜயகுமாரை உட்கார வைத்துவிட்டு தப்பி சென்றார். படுகாயம் அடைந்த விஜயகுமார் இரவு முழுவதும் அங்கே இருந்ததனால் நிறைய ரத்தம் வெளியேறி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் ஆட்டோ ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று சபாநாயகர் செல்வம் குரல் வாசிக்க தொடங்கியது. கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதுடன் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இன்றைய கூட்டத்தில் சட்ட முன்வரைவுகளுக்கு இசைவு அளித்தல் போன்றவை நடைபெற்றது. நாளை நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் பேனர் வைத்தால் புகார் அளிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணை 2 வாரத்திலேயே திரும்ப பெறுவதாக அறிவித்திருப்பது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. முதல்வர் பிறந்த நாள் வருவதனால் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைக்க தொடங்கி உள்ளதுதான் இந்த முடிவுக்கு காரணம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பொது இடங்களில் சட்டவிரோதமாக விளம்பர பலகைகள், கட் அவுட், பேனர்கள் வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொது இடங்களில் சட்டவிரோத பதாகைகள் வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பதாகை வைப்பவர் தனி நபராக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் 9443383418 என்ற எண்ணில் பேனர்களை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என்று சப் கலெக்டர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். சப் கலெக்டரின் இந்த அறிவிப்பிற்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு எழுந்தது. இந்த நிலையில் சப் கலெக்டர் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவில் பேனருக்கு எதிராக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தர தெரிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் நிர்வாக காரணங்களுக்காக திரும்ப பெறப்படுகிறது. இந்த எண்ணுக்கு புகார் அனுப்ப வேண்டாம். குறைகள், புகார்களை சமர்ப்பிக்க மற்ற அனைத்து வழிகளிலும் வழக்கம் போல செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். இது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. முதல்வர் பிறந்த நாள் வருவதனால் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைக்க தொடங்கி உள்ளதுதான் இந்த முடிவிற்கு காரணம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரி பாய்
பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் 25 கால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத ஒரு காலத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்து 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி இருப்பது பாராட்டுக்குரியது என்றார். விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். 8,50,00,000 ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு சைக்கிள், ஊனமுற்றோர்களுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 8,50,00,000 ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்களும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழைக்கோட்டுகளும், 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து திட்டங்களையும் உயர்த்தி வழங்கியது மட்டுமல்லாமல் காலத்தோடு வழங்கி வருவதாகவும், நமது அரசு மக்களுடைய அரசு, மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு என்றும், டெல்லிக்கு ஏதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் பொழுது அங்கு அதிக நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்யும் அரசு புதுச்சேரி அரசுதான் என்று கூறுவார்கள். ஏழை எளிய மக்களுக்கான அரசு இந்த அரசு என்று பேசினார். தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நம்முடைய அரசு சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. நீங்க பார்க்கலாம், இப்ப இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காலத்தோடு அந்தந்த நலத்திட்ட உதவிகளை உயர்த்தி வழங்கியது மட்டுமல்ல, காலத்தோடு வழங்கி வருகின்றது. முதியோருடைய உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வனுக்கான மிதிவண்டி, இலவச மிதிவண்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்குரிய 3 சக்கர வாகனங்கள் இதையெல்லாம் இப்பொழுது காலத்தோடு வழங்கி வருவதை நீங்க நல்லா பார்த்து நீங்க நல்லா அறியலாம். அந்த நம்முடைய அரசு மக்களுடைய அரசு, மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு. காலாவதியான ஆட்டோ உரிமத்தை புதுப்பிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் தற்போது சில ஒப்பந்ததாரர்கள் ஆட்டோ உரிமையாளர்கள் காலாவதியான பிறகும் புதுப்பிக்காமல் வாகனங்கள் இயக்குவதாக மாநில போக்குவரத்து ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 81 படி, துணை பிரிவு 2 படி ஆட்டோ உரிமையாளர்கள் உரிமம் காலாவதி தேதிக்கு 15 நாட்களுக்கு முன்பாக புதுப்பிக்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது காலாவதியான உரிமத்தை புதுப்பிக்க தாமதத்திற்குரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விளக்கி எழுதி கூடுதல் கட்டணங்களுடன் சமர்ப்பிக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வாகனங்களின் உரிம காலம் காலாவதியான 5 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் கடந்த 3ஆம் தேதி அன்று நடைபெற்ற மாநில போக்குவரத்து ஆணையத்தின் கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டது. அவ்வாறு நீண்ட ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் அனைத்து ஆட்டோ உரிமத்தையும் ஒருமுறை நடவடிக்கையாக புதுப்பித்து தர போக்குவரத்து ஆணையம் முடிவு எடுத்துள்ளது. எனவே வருகிற 31ஆம் தேதிக்குள் தங்களது உரிமத்தை தகுந்த ஆவணங்கள், காரணங்கள் மற்றும் கூடுதல் கட்டணத்தோடு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
மேலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 2 ஆண்டு கெடுவுக்கு மேல் புதுப்பிக்கப்படாத உரிமம் மட்டுமே புதுப்பிக்கப்படும். தவறினால் உரிமம் சரணடைந்ததாக கருதப்பட்டு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். தகுந்த உரிமம் இல்லாமல் வாகனங்கள் இயக்கும் உரிமையாளர்கள் உடனடியாக கால தாமதமின்றி தங்கள் பகுதியில் உள்ள போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. முதல் பருவ தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்கள் முழுமையாக வழங்கவில்லை. இதனால் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் படித்து வருகிறார்கள். புதுவை அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கல்வியாண்டு தொடங்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மே மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை அரசு பள்ளிகளில் இன்னும் முழுமையாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படவில்லை. குறிப்பாக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த பாடப்புத்தகமும் இதுவரை வழங்கவில்லை. இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தி வருகிறார்கள். பிற வகுப்புகளில் ஒரு வகுப்பிற்கு 40 மாணவர்கள் இருந்தால் அவர்களில் 20 பேருக்கு மட்டுமே பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மற்ற மாணவர்கள் அந்த புத்தகங்களின் நகல்களை கொண்டு பாடம் படித்து வருகின்றனர். குறிப்பாக ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு வசதியாக அவர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கப்படும். அந்த புத்தகத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று அதை படித்து முன் தயாரிப்புகளை செய்துவிட்டு பாடம் எடுப்பார்கள். ஆனால் அந்த புத்தகம் கூட ஆசிரியர்களுக்கு வழங்கப்படவில்லை. புதுவை மாநிலம் முழுவதும் இதே நிலைதான் உள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த பொழுது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பாடத்திட்ட புத்தகம் இன்னும் வரவில்லை என்றும் அது வந்தவுடன் மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பிற வகுப்புகளுக்கு தேவையான புத்தகங்கள் அவ்வப்பொழுது பெங்களூரில் இருந்து வருவதாகவும் அவை உடனடியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். முதல் பருவ தேர்வுகள் நடக்க உள்ள நிலையில் இன்னும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படாமல் இருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று 4 மணி நேரம் நடைபெற்றது. இதில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பான அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை 6 மணிக்கு சட்டசபை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணகுமார், திருமுருகன், தலைமை செயலாளர் சரத் சவுகான் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் புதுவை மக்கள் நலனுக்காக புதிதாக எந்தெந்த திட்டங்களை கொண்டு வருவது, ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவது, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டம் மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை 4 மணி நேரம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பேருந்துகள் வெளியே வராமல் சிறைப்பிடித்த மக்கள், அவதிக்கு உள்ளாகிய பயணிகள், மேலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்களால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அவசரமாக மாற்றப்பட்டதனால் போதிய வசதிகள் ஏதும் சரியாக செய்யப்படவில்லை. பேருந்துகள் செல்வதற்கு சரியான சாலை வசதிகளோ அல்லது பயணிகள் காத்திருப்பதற்கு நிழற்குடை மற்றும் உணவு உட்பட எந்தவித அத்தியாவசிய வசதிகளும் சரிவர செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் பேருந்துகள் செல்வதற்கு மணலை கொண்டு சாலை அமைத்ததனால் பேருந்துகள் வந்து செல்லும் பொழுது அதிகப்படியான புழுதிகள் பறக்கின்றன. இதன் காரணமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும், அது மட்டுமன்றி கழிவறைகளில் இருந்து அதிகப்படியான துர்நாற்றம், கழிவு நீர்கள் வெளியேறுவதனால் சுகாதார சீர்கேடு மற்றும் கொசு தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறி தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அங்கு நாயக்கர் தோட்டம் மற்றும் ரோடியர்பேட் பகுதியை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று பேருந்து நிலையத்தை மாற்ற கோரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை வெளியே விடாமல் சிறைப்பிடித்தனர். மேலும் பாண்டி கடலூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது.
திடீரென்று பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை சிறைப்பிடித்தது மட்டுமன்றி 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. சொல்லுங்க பாப்பா. அதோட அந்த மண்ணு வந்து ஊர்ல ரொம்ப எங்களுக்கு 2 தான் தீர்வு. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் சாராய கடையை உடைத்த வழக்கு எண் 9/2023 அன்றைய தேதியில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த சரண்யா அவர்கள் மூலம் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு வழக்கு எண் PC 459 கீழ் 2024 என்ற வழக்காக நீதிமன்றத்திற்கு வந்தது. அதாவது மேற்கண்ட வழக்கில் முதல் குற்றவாளியான ராஜசேகர் என்பவர் பெயரை குற்றப்பத்திரிகையில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா அவர்கள் நீக்கம் செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் புகார்தாரரான பரமசித்தானந்தம் மற்றும் இந்த வழக்கின் குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரியாமல் ராஜசேகர் என்கிற நபரின் பெயரை வழக்கிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா அவர்கள் நீக்கி உள்ளார் என்று இன்று நீதிமன்றத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மேன்மை பொருந்திய நீதிபதி அவர்களை சந்தித்து தங்களது ஆட்சேபனையை ஆதாரங்களுடன் தெரியப்படுத்தினர். இதனால் மேன்மை பொருந்திய நீதிபதி அவர்கள் தங்களது ஆட்சேபனையை எழுத்து மூலமாக தர சொல்லிவிட்டு மேற்கண்ட வழக்கை தள்ளி வைத்துள்ளார். மேலும் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா அவர்கள் தற்பொழுது காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் பணிபுரியவில்லை. அவர்கள் வெளியூர் காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் குற்றப்பத்திரிகையில் இருந்து ஒருவரின் பெயரை தற்பொழுது நீக்கி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மட்டுமல்லாமல் இன்று மேற்கண்ட வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக அவர்களுடன் நீதிமன்றத்திற்கு வந்து இருந்தனர். இது காவல் நிலையத்தில் நேர்மையாக பணிபுரியும் மற்ற காவல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. எனவே காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்திய வில்லியனூர் உதவி ஆய்வாளர் சரண்யா மீது காவல்துறை தலைவர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டம் 2023 பிரிவு 223 கீழ் நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016 ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் நகராட்சி ஊழியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை. உடனடியாக ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றார். அவ்வளோ தூரம் பேசணும். முதலமைச்சர் வந்து நல்ல ஒரு பதில் கொடுத்தார், அக்சலன்ஸ் கொடுத்தார் செய்யறதுக்கு. அதை விட அந்த ஒரு போராட்டத்தை எங்களுக்கு அமைச்சு சால்வ் பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சுலாம் கூடாது. நல்லா தீவிரமாக போய் இந்த போராட்டத்தை ஒரு முறை வந்து பேசி நம்ம வந்து எல்லாம் பேச்சலாம் சொல்லிட்டு போகணும். நம்பிக்கை ஒரு புத்ததாக எடுத்துன்னு போகணும் நம்ம. அதுவும் இதாகிட்டு நீங்கள் வந்து டெல்லியில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கி அனைத்து தரப்பு மக்களும் வயநாடு மக்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர்.
மேலும் பலர் காணாமல் போயினர். இவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. அதன்படி பல்வேறு தரப்பினரும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிதியை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அவர் கூறும்பொழுது, பேராபத்து நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவ முன்வர வேண்டும். அதன்படி அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் வயநாடு பகுதி மக்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சரிவிகித உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் யூத் அண்ட் ஈகோ கிளப் மூலம் சிஷா சபத் நிகழ்ச்சியின் ஒரு பிரிவாக நியூட்ரிஷியன் நாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சரிவிகித உணவுப் பொருட்கள் கண்காட்சி மாணவ மாணவியர் மூலம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை பள்ளி பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி வரவேற்றார். கண்காட்சியை யூத் அண்ட் ஈகோ கிளப் பொறுப்பாசிரியர், தாவரவியல் விரிவுரையாளர் மணிகண்டன் மற்றும் யூத் அண்ட் ஈகோ கிளப் துணை பொறுப்பாசிரியர் உதயகுமார் மற்றும் தமிழ் ஆசிரியை கலைவாணி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவ மாணவியர் மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்கள், மினரல்கள் பற்றிய தனித்தனி உணவுப் பொருட்களை கொண்டு கண்காட்சியை அமைத்து விரிவாக சத்து பொருட்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் பற்றியும் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பற்றியும் விரிவாக விளக்கினர். நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் பார்வையிட உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஒழுங்குபடுத்தி பார்வையிட ஏற்பாடு செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம், பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு இசை நாற்காலி போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற முதல் 3 ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் ஆண்டனி, பள்ளி தலைமை ஆசிரியர் மங்களம் ஆகியோர் தலைமை தாங்கினர். வேதியியல் விரிவுரையாளர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். திருவண்டார்கோவில் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி வாழ்த்துரை வழங்கினார். புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன் ஏற்புரை வழங்கினார். மேலும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளான கபடி, கோகோ, வாலிபால், த்ரோபால் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிறைவாக பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயந்தி நன்றி உரை ஆற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். என்ன சொல்றேன்னா, இந்த 10 வருஷம் 20 வருஷம் பள்ளி துணை முதல்வர் அவர்களை அழைக்கிறேன். மோடி அரசு ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேச கட்சிகளின் தயவுடன் ஆட்சியில் அமர்ந்துள்ளது. மோடி அரசு தாக்கல் செய்துள்ள முதல் பட்ஜெட்டில் தனது ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் கட்சிகளின் மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கி உள்ளது. கார்ப்பரேட்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் அபரிமிதமான கடன் தள்ளுபடி, எல்லையற்ற சலுகைகளை வழங்கிய மோடி அரசு நடப்பு பட்ஜெட்டிலும் வழங்கி உள்ளது. இத்தகைய கொள்கையால் நாட்டில் எப்பொழுதும் இல்லாத வகையில் அனைத்து நிலையிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து உள்ளது. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் நலன்களை ஒன்றிய பட்ஜெட் பிரதிபலிக்கவில்லை. விவசாய உர மானியம் ரூபாய் 24,084 கோடி, உணவு மானியம் ரூபாய் 7,082 கோடி வெட்டி சுருக்கப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம், கிராமப்புற வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை. விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கும் சட்ட உரிமையை அறிவிக்க முன் வரவில்லை. மாறாக பெரு முதலாளிகளுக்கு சொத்து வரி, செல்வ வரி விதிக்க மறுக்கிறது. வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை வாரி வழங்கும் திட்டத்தை அறிவிக்கிறது. மோடியின் ஆட்சியில் கார்ப்பரேட்டுகளின் லாப விகிதம் 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 4 மடங்கு சொத்து அதிகரித்து உள்ளது.
உள்நாட்டு உற்பத்தியில் 45% பங்களிப்பும் 75% வேலைவாய்ப்பு அளிக்கும் முறைசாரா தொழில்கள் தொடர்ந்து நசுக்கப்படுகிறது. ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ளும் கூட்டணி கட்சிகளை தாஜா செய்யும் வகையில் ஆந்திர மாநிலத்திற்கு ரூபாய் 15,000 கோடி சிறப்பு நிதி, பீகாருக்கு வெள்ள தடுப்பு பணிக்காக மட்டும் ரூபாய் 11,500 கோடியும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம் போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இரட்டை எஞ்சின் மாநிலத்தையும் மோடி அரசு வஞ்சித்துள்ளது. மாநில அரசின் கடன் தள்ளுபடி நிதி குழுவில் புதுச்சேரிக்கு இடம் அளித்தல், கூடுதல் சிறப்பு நிதி வழங்குதல் என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை. மாநில பட்ஜெட்டிற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்கப்பட்ட போதிலும் ஒன்றிய அரசின் நிதி சுமார் 120 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 50 கோடி வெட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி, கடன் தள்ளுபடி ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகளின் சார்பில் பேரணி, ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. 1/8/2024 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பில் இருந்து பேரணியாக சென்று புதுச்சேரி சட்டமன்றம் அருகில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் திரளாக பங்கேற்க வேண்டுகிறோம். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குனர் இளங்கோவன். தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பேருந்துகள் வெளியே வராமல் சிறைப்பிடித்த மக்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. முதல் பருவ தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்கள் முழுமையாக வழங்கவில்லை. இணையத்தில் பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் படிக்கும் அவலம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.